கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய ஆரோக்கிய செய்தியாக நாம் பார்க்க போவது நம் உள் உறுப்புகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்க போகிறோம். தேவன் இந்த உலகை படைக்கும் பொழுது அநேக மரம் செடி கொடிகளை படைத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் பார்க்க போவது புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை, இந்த மூன்றையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக கழுவி மிக்சியில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து இந்த ஜூஸை எடுத்து அதில் சிறிது எலுமிச்சம் சாறு சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து குடித்து வரும்பொழுது நம்முடைய உள் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாக்கப்படுகிறது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகினால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். இது நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் புது வருஷம் பிறக்கிறது என்று சொன்ன உடனே நம் அனைவருக்கும் கொண்டாட்டம். குறிப்பாக சிறுவர்களுக்கும் வாழ்வு பிள்ளைகளுக்கும் அதிக கொண்டாட்டம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு புதிய ஆடைகள் கிடைக்கும், பலவிதமான பலகாரங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு ஆகாரம் பரிமாறப்படும், நண்பர்கள் வீட்டுக்கு வருவார்கள், சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடலாம் என்று நினைப்பார்கள். நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வாக்கியம். ஏசாயா பக்தன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை இப்பொழுதே நான் செய்கிறேன், நாளை அல்ல. ஆயினாலே பிரியமானவர்களே, புதிய வருடத்துல புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய தீர்மானங்கள் செய்யப்பட வேண்டும், புதிய பொருத்தனைகளை நாம் ஏறெடுக்க வேண்டும், புதிய விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும், புதிய நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 26வது ஆண்டு நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. நான் ஒருவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், 2024வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பம் நன்றாக இருந்தது, முடிவு சரியில்லை என்று அங்கே சொன்னார்கள். மறுபடியும் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன், 2025வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பம் சரியில்லை, ஆனால் முடிவு நன்றாக இருந்தது என்று அங்கே சொன்னார்கள். மறுபடியும் அவரை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டேன், வருகிற 2026வது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். பிரியமானவர்களே, 2000 ஆண்டு பிறந்த உடனேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக வரப்போகிறது. அப்படி என்றால் இந்த உலகம் அழிய போகிறது என்று சிலர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்னும் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரவில்லை. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 102வது அதிகாரம் 27வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் சில காலங்கள் செல்லும் என்று வேத வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று வேத வசனம் அங்கே சொல்கிறார். அப்படி என்றால் வேதத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உலக மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். யார் யாருக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்துதல் விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரர்களுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, ஒருவரும் விட்டு போகக்கூடாது. எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் தெரிய வேண்டாம். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனங்கள் அங்கே தெரிவிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆயினால் தான் 9 ஆண்டுகள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்லும் என்று வேத வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இயேசுவானவருடைய 2வது வருகைதான் உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளமாக இருக்க போகிறது என்று வேத வசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. 2 பேதுரு புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதன் கிருகைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவானவருடைய 2வது வருகைதான் உலகத்தினுடைய முடிவாக இருக்கும் என்பதை மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். பூமி பந்து ஒருமுறை சூரியனை சுற்றி வரும்போது 1 ஆண்டு முடிவடைகிறது. அடுத்த சுற்று நாளைத்தான் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். ஜூலியன் கேலண்டரை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது போப் கிரிகோரியன் கேலண்டரை பின்பற்ற போயிருந்தாலும் சரி, ஜனவரி 1 தேதி ஆண்டின் 1 தேதியாக புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். ஆஸ்திரேலிய கண்டத்திலே கிரிபாஸ் என்ற ஒரு தீவு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்குதான் முதல்ல புத்தாண்டை கொண்டாடினதாக சரித்திரம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இங்குள்ள மக்கள் புத்தாண்டை 6 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கடற்கரையிலே சென்று புத்தாண்டை வரவேற்பார்கள் என்று சரித்திரம் நமக்கு அங்கே சொல்கிறது. உலக புகழ் பெற்ற நைல் நதிதான் ஆரம்ப காலண்டர் உருவாவதற்காக காரணமாக இருந்தது என்று சரித்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. நைல் நதியில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை அடிப்படையாக வைத்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நாட்கள் கணக்கிடப்பட்டதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமானியர்கள் சூரியனை அடிப்படையாக கொண்டு ஆரம்ப கால முதல் காலண்டரை உருவாக்கினதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீனர்கள் சந்திரனை அடிப்படையாக வைத்து சீன காலண்டர் உருவாக்கப்பட்டதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 46வது ஆண்டுல ரோம பேரரசராகிய ஜூலியஸ் சீசருடைய அரசாட்சியின் காலத்தில் தான் ஜனவரி என்ற ஒரு மாதம் ஆண்டில் முதல் மாதமாக மாறினதாக சரித்திரம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1582வது ஆண்டுல போப் கிருகி மூலமாக உருவாக்கப்பட்ட கேலண்டர், இந்த கேலண்டர் மேற்கத்திய நாட்காட்டி என்றும் கிறிஸ்துவ நாட்காட்டி என்றும் அங்கே சொன்னார்கள். ஆனால் இன்று கிரெகோரியன் கேலண்டர் தான் உலக கேலண்டராக மாறினதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புத்தாண்டை கொண்டாடினார்கள். வியட்நாம்ல பிப்ரவரி மாதத்தில் தான் புத்தாண்டை கொண்டாடினார்கள். கொரியாவில் ஜனவரி முதல் 3 நாட்கள் புத்தாண்டை கொண்டாடினார்கள். சுவிட்சர்லாந்திலும் சரி, பிரிட்டனிலும் சரி, ஜனவரி மாதம் 1 தேதியில் தான் புத்தாண்டை கொண்டாடினார்கள் என்று சரித்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே அநேக புத்தாண்டுகள் இருப்பதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் வெள்ளையுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடினார்கள் என்று 17வது நூற்றாண்டினுடைய சரித்திரம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. ஈரான் மக்கள் நவரோஸ் என்ற புத்தாண்டை கொண்டாடினார்கள். தெலுங்கு புத்தாண்டாக யுகாதி என்று பெயர் அழைத்து கொண்டாடினார்கள். மகாராஷ்டிர மக்கள் குடிபட்வா என்று சொல்லி புத்தாண்டை அங்கே கொண்டாடினார்கள். பல்வேறு நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள்
வித்தியாசமான முறையிலே கொண்டாடினார்கள் என்பதாக சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில புத்தாண்டு தினத்தினன்று யார் முதலில் வீட்டுக்கு வருகிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று நம்பினார்கள். பிரேசில் நாட்டில புத்தாண்டு தினத்தினன்று அவரைக்காய் சூப்பு செய்து அவரைக்காய் சோறு சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று அங்கே நம்பினார்கள். அமெரிக்க தெற்கு பகுதியில கருப்பு புள்ளி உடைய பட்டாணியை அவர்கள் அங்கே சாப்பிடுவார்கள். காரணம் என்னவென்றால், உள்நாட்டு போர் ஏற்பட்ட போது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட உணவு கருப்பு புள்ளி உடைய பட்டாணி தான். ஆகினாலே வழக்கத்தின்படி ஒவ்வொரு புத்தாண்டு தினமன்று கருப்பு புள்ளி உடைய பட்டாணியை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அர்ஜென்டினாவில் புத்தாண்டு தினத்தினன்று சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டை சுற்றிலும் யார் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டில நல்ல பயணம் தொடரும் என்று அங்கே நம்புகின்றார்கள். ஸ்பெயின் நாட்டில நள்ளிரவு 12 மணி அடித்த உடனே 12 திராட்சை பழங்களை சாப்பிடுவார்களாம். ஏனென்றால் இந்த 12 திராட்சை பழங்களும் 12 மாதங்களுக்கு அடையாளமாக இருப்பதனால இந்த 12 மாதங்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 12 திராட்சை பழங்களை அவர்கள் அங்கே சாப்பிடுவார்களாம். கிரேஸ் நாட்டில் அங்குள்ள மக்கள் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வாசிலோ பிட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு கேக்கை உருவாக்குவார்களாம். அந்த கேக்கு செய்து அந்த கேக்கினுள்ள தங்கம் வெள்ளி நாணயங்களை அங்கே மறைத்து வைப்பார்களாம். புத்தாண்டு தினத்தினன்று அது பரிமாறப்படுகிற பொழுது யாருக்கு அந்த கேக்கு வருகிறதோ அவர்கள் அந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டமாக இருப்பார்கள் என்று அவர்கள் அங்கே நம்புகின்றார்கள். துருக்கி நாட்டில புத்தாண்டு தினத்தினன்று வீட்டு வாசலுக்கு முன்பதாக உப்பை கொட்டுவார்களாம். காரணம் என்னவென்றால் அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு செழிப்பாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்று நம்புகின்றார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில வட்ட வடிவ பாத்திரங்களை உபயோகித்தால் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு ஆனந்தம் நிலவும் என்று நம்புகின்றார்கள். ஆகினாலே புத்தாண்டு தினத்தினன்றி வட்ட வடிவமான ஆடைகளையும் வட்ட வடிவமான கேக்குகளையும் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் முதல் தேதி என்பது 17ஆவது நூற்றாண்டிலிருந்து பின்பற்றப்பட்டது. அதுபோலவே ஐரோப்பிய நாடுகளும் ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டின் முதல் தேதியாக புத்தாண்டாக கொண்டாடினார்கள் என்று 16ஆவது நூற்றாண்டு சரித்திரம் அங்கே சொல்கிறது. பெல்ஜியம், டென்மார்க், போர்ச்சுகல், நெதர்லாந்து போன்ற நாடுகளிலும் ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக அங்கே கொண்டாடினார்கள். புத்தாண்டு என்றாலே புதிய நாட்கள் மட்டும் பிறப்பது அல்ல, புதிய உலகமே பிறக்கிறது. புதிய ஆண்டு பிறப்பது நம் வாழ்வில் இன்னும் பல நல்ல திட்டங்களை வகுத்து பழைய ஆண்டில் செய்த தவறுகளை திருத்தி வாழ்வை மேலும் சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் ஜனவரி 1 தேதி என்று சரித்திரம் அங்கே சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஜனவரி 1ஆம் தேதி புதிதாக பிறக்க வேண்டும் என்றும் அங்கே மக்கள் அங்கே சொல்கிறார்கள். கடவுளின் உலக வங்கியில் 365 நாட்கள் சேமித்து வைத்த அன்பு, பாசம், மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் அந்த புத்தாண்டு தினத்தில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புத்தாண்டில் பிறக்கும் குழந்தைகள் புதிய ஆண்டினுடைய அடையாளமாக இருக்கிறது. புதிய ஆண்டை குழந்தையாகவும் பழைய ஆண்டை வயதான மனிதராகவும் உருவகப்படுத்தி கொண்டாடுவார்கள். பழைய ஆண்டு தன் பொறுப்புகளை எல்லாம் புதிய ஆண்டாகிய குழந்தைகளிடத்திலே ஒப்படைக்க வேண்டாம். புத்தாண்டு குழந்தையை அறிமுகப்படுத்தியவர்கள் ஈராக்கியர்கள். அவர்கள் தங்கள் மத கடவுளாகிய தைஸை வணங்குமாறும் அவர் நினைவு கூறுமாறும் புதிதாய் பிறந்த அந்த குழந்தைகளை புத்தாண்டில ஒரு கூடையில வைத்து ஊர்வலமாக எடுத்து அங்கே செல்வார்கள். எகிப்தியர்களும் குழந்தையை மறுபிறப்பின் அடையாளமாக கொண்டாடுவார்கள். கிறிஸ்தவர்கள் குழந்தை இயேசுவை குழந்தையாக உருவகப்படுத்தி அங்கே கொண்டாடுவார்கள். சீனாவிலும் புத்தாண்டு குழந்தை உருவம் செய்து அவர்கள் அங்கே கொண்டாடுவார்கள்.
14வது நூற்றாண்டில் இருந்துதான் குழந்தை உருவம் கொண்ட பேனர்களும் பொம்மைகளும் பிரபலமாக்கப்பட்டது. அமெரிக்க எழுத்தாளர் புத்தாண்டு தினத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஜனவரி 1ஆம் தேதிதான் நல்ல உறுதி மொழிகளை எடுக்க ஏற்ற தருணம் என்று அவர் இங்கே சொல்கிறார். சார்லஸ் டிக்கன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் புத்தாண்டு தினம் என்பது உலகில் உள்ள அனைவருக்கும் வாரிசாக ஒரு குழந்தையாக புத்தாண்டு பிறக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி உலக குடும்ப நாள் என்று சொல்கிறார்கள். உலக குடும்ப நாள், குடும்ப உறவு நாள், அதாவது பிரிந்து போன உறவுகளை சீர் செய்யக்கூடிய நாள் என்று அங்கே சொல்கிறார்கள். புத்தாண்டை பற்றி அங்கே சொல்கிற பொழுது நாம் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேனீக்களை போல உழைக்க வேண்டும். குடும்பம் என்பது ஒரு மரம், மனைவி என்பவள் வேர், கணவர் என்பவர் அடிமரம். அன்பு என்னும் இலைகள் வளர்ந்து ஒற்றுமை என்னும் கனியை புசிக்க வேண்டும் என்று அவர் இங்கே சொல்கிறார். குடும்பத்தில் அதாவது இரு பாலரும் காலையிலும் சரி மாலையிலும் சரி இறைவனை தேட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு மகன் அப்பாவை பார்த்து, அப்பா, புதிய ஆண்டிலே புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே கேட்டார். ஒருவேளை என்னுடைய பழைய ஆடைகளை களைந்து விட்டு புதிய ஆடைகளை உடுத்தினால் புதிய மனிதனாக வாழ முடியுமா? என்னுடைய பழைய புஸ்தகங்களுக்கு பதிலாக புதிய புஸ்தகங்களை நான் உபயோகித்தால் புதிய மனிதனாக வாழ முடியுமா? நம்முடைய வீட்டில் உள்ள பழைய பாத்திரங்களை எடுத்துவிட்டு புதிய பாத்திரங்களை உபயோகித்தால் புதிய மனிதனாக வாழ முடியுமா என்று ஒரு கேள்வியை அப்பாவிடம் கேட்டாங்க. அப்படி அப்பா மகனை பார்த்து அங்கே சொல்லுகிறார், புதிய பாத்திரங்களையோ புதிய ஆடைகளையோ புதிய புஸ்தகங்களையோ உபயோகித்தினால் புதிய மனிதனாக வாழ முடியாது. நாம் புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய உள்ளம் புதிய உள்ளமாக மாற வேண்டும். நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் புதிய பழக்க வழக்கங்களாக மாற வேண்டும். நம்முடைய பழைய சிந்தனைகள் புதிய சிந்தனைகளாக மாற வேண்டும். நம்முடைய பழைய தீர்மானங்கள் புதிய தீர்மானங்களாக மாற வேண்டும். நம்முடைய பழைய பொருத்தனைகள் புதிய பொருத்தனைகளாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நான் புதிய மனிதனாக வாழ முடியும் என்று பதிலளித்தார். ஒரு ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்தி கொண்டு வந்தார். அப்படி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, உங்க அப்பா என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு மாணவன் எழும்பி, எங்க அப்பா பெரிய மருத்துவர், எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், பெரிய நீச்சல் குளம் இருக்கிறது என்று அவன் சொன்னான். சரி, உட்காரு என்று சொன்னான். இன்னொரு மாணவன் எழும்பி, எங்க அப்பா ஒரு அட்வொகேட், திடீரென்று அமெரிக்கா போவாரு, ஜனாதிபதியோட பேசிக் கொண்டிருப்பாரு, அவ்வளவு செல்வாக்கு எங்களுக்கு இருக்கிறது என்று அவன் அங்கே சொன்னான். மூன்றாவது மாணவன் எழுப்பினான். அவன் ஆசிரியை பார்த்து அவன் அங்கே சொன்னார், எங்க அப்பா பெரிய தொழிலதிபர், எங்களுக்கென்று சொந்தமான ஒரு குட்டி விமானம் இருக்கிறது. காலையில ஒரு ஊர்ல போய் காலை உணவு சாப்பிடுவோம், மதிய உணவை இன்னொரு இடத்திலே சாப்பிடுவோம், இரவு சாப்பாடு எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவோம் என்று அவனுக்கு சொன்னார். சரி, உட்கார் என்று சொன்னார். நாலாவது ஒரு கிறிஸ்தவ மாணவன் எழும்பி, சார், எங்க அப்பா எங்கேயுமே போக மாட்டார் சார், வீட்டிலேயே தான் இருப்பார் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஆசிரியருக்கு சற்று வியப்பாக அங்கே காணப்பட்டது. உடனே அந்த மாணவன் ஆசிரியை பார்த்து அங்கே சொன்னார், எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ அதே போலத்தான் என்னுடைய அப்பாவும் எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு அங்கே வருகிறார். யாத்ராகமும் 13வது அதிகாரம் 21வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினால் எப்படி வழிநடத்தி கொண்டு போனாரோ அதே போலதான் எங்களுடைய அப்பா எங்களை வழிநடத்தி கொண்டு அங்கே போகிறார். சங்கீதம் 121வது அதிகாரம் 4வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, அவருடைய வலது பக்கத்திலே உனக்கு நல்லா இருக்கிறார். இயேசுவானவர் நமது பக்கத்துல
வலது பக்கத்துல நிழலாய் இருப்பது போலவே எங்களுடைய அப்பாவும் என் பக்கத்திலே இருந்து கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். ஆசிரியருக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்துச்சு. வினோதமான பதிலை அந்த மாணவனிடத்திலிருந்து அங்கே எதிர்பார்த்தார். பெரிய மாணவர்ல இன்னொரு சமயத்தில் ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து உலக அதிசயம் எது என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது ஒரு மாணவன் எழும்பி தாஜ்மஹால் என்று அங்கே சொன்னாங்க. இரண்டாவது மாணவன் எழும்பி நெப்போலியன் ஆங்கில கால்வாயை நீந்தி வந்தது என்று சொன்னார். இன்னொரு மாணவன் எழும்பி சீனாவினுடைய நெடுசுவர் என்று அங்கே சொன்னார். ஒரு கிறிஸ்துவ மாணவன் எழும்பி சார் நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். உடனே ஆசிரியர் சொன்னார் சரி என்றார். உடனே அந்த மாணவன் ஆசிரியர் பார்த்து சொன்னார், எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் 430 ஆண்டு காலமாக அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் மகா உபத்திரப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருந்தார்கள். மிகுந்த கஷ்டத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது தேவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் எகிப்து தேசத்திலே போய் பார்வோன் இடத்திலே பேசி அந்த ஜனங்களை என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். மோசையும் ஆரோனும் புறப்பட்டு எகிப்து தேசத்திலே போய் அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். மோசே எவ்வளவு ஜனங்கள் என்ற தொகை பார்த்த சமயத்தை 6 லட்சம் மக்களுக்கும் அதிகமான மக்கள் அங்கே இருந்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு வேத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறாங்க. அவர் சந்தோஷமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில அவர்களுக்கு எதிராக ஒரு கடல் எங்கே இருந்ததுங்க. அந்த கடலுக்கு செங்கடல் என்று பெயர், சிவந்த சமுத்திரம் என்றும் அங்கே சொல்லுவார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இந்த சமுத்திரத்தை கடந்து செல்வது என்று அங்காய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் எல்லாரும் மோசேயிடத்திலே முறையிட்டார்கள். மோசே ஆண்டவரிடத்திலே முறையிட்டார். ஆண்டவர் மோசையை பார்த்து உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது என்று அவன் சொன்னார். உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, அந்த கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேல் நீட்டி அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு என்று சொன்னார். அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஒரு பகுதியிலே குவியலாக தண்ணீர் நின்றது, இன்னொரு பகுதியிலே குவியலாக தண்ணீர் நின்றது. நடுமையத்திலே உலர்ந்த தரை வெட்டாந்தரை போல காணப்பட்டது. அந்த வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். சார் அதுதான் உலக அதிசயம் என்று சொன்னார். ஆசிரியர் உயர்ந்து போனார், அங்கே ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு பதிலை அந்த மாணவனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஆண்டுடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வந்தாரே, அதுதான் சார் உலக அதிசயம் என்று அங்கே சொன்னாங்க. பிரியமானவர்களே, கடந்த 2025 ஆண்டுல எவ்வளவோ கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். எவ்வளவு வியாகுலம் நமக்கு வந்திருக்கிறது, எவ்வளவோ கண்ணீர் சிந்தி இருக்கிறோம், எவ்வளவோ கவலைகள் நமக்கு வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது, உபத்திரங்கள் வந்திருக்கிறது, சோதனைகள் வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது. எல்லா போராட்டங்களையும் கடந்து நம்முடைய ஆண்டவர் நம்ம 25வது ஆண்டு முழுவதும் சுகத்துடன் படுத்துடன் பாதுகாத்து 26வது ஆண்டை காண செய்தாரே, அதுதான் சார் உலக அதிசயம் என்று சொன்னாரே. இரவிலே படுக்கிறோம், காலையில எழும்புகிறோம், அதுதான் உலக அதிசயம். இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வந்தாரே, அதான் உலக அதிசயம். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. ஆயினால பிரியமானவர்களே, நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாகுலங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கண்ணீர் சிந்தக்கூடிய அனுபவங்கள் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நம்மே இருந்து கொண்டிருக்கிறது. ஆயினால் தான் ஏசாயா பக்தன் சொல்கிறான், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதை இப்பொழுதே நான் செய்ய போகிறேன். இந்த 2020 ஆண்டு துவக்கத்திலே நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். புதிய விசுவாசத்தோடு இருக்க போகிறேன்.
புதிய நம்பிக்கையோடு இருக்க போகிறேன், புதிய தீர்மானத்தோடு இருக்க போகிறேன், புதிய பொருத்தனையோடு நான் இருக்க போகிறேன். இப்படிப்பட்ட உடன்படிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அனைவரும் செய்யும் போது கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்கு கிடைத்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களை ஒரு பாதையை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்துங்கள். எங்களுடைய வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையாக இருக்க கிருபை செய்யுங்கள். எங்கள் வாழ்க்கையிலே வரும் துன்பங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீர் சிந்துற அனுபவங்கள் அனைத்திலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாண்டி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கண்கள் எப்போது எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை இருக்கும். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆவியானோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்கள் பரமபிதாவே. ஆமென்.